இந்த உறவு பெற்றவர்கள்லாம் ஒரு மரம் போன்று அவர் பார்க்கிறார். அதான் திராட்சை கொடி என்றார். அந்த கொடியிலேருந்து அப்படி வளர்ந்து வளர்ந்து போகணும். ஒரு விதையிலேருந்து வளர்றது தான் ஒரு கொடி. அதனால் அந்த உறவு இருக்க வேண்டும். இந்த கிளைக்கும் அந்த மரத்திற்கும் ஒரு உறவு என்றால் அது ஒட்டி கொண்டு இருக்க வேண்டும். வெட்டி விட்டால் அது உலர்ந்து போகும், நெருப்பில் இடுவார்கள் என்று யோவான் நற்செய்தியில் ராபோஜனத்தின் போது இயேசு அந்த உருவத்தை காட்டுகிறார். வெட்டி விட்டால் உலர்ந்து போயிடும், அதை நெருப்பில் இடுவார்கள் என்கிறார். அதுதான் உறவை வெட்டி கொண்டு தனிச்சபை ஆரம்பிப்பவர்களுக்கு அவர் காட்டும் அந்த உவமை. நீங்கள் தனி சபை ஆரம்பிக்கும் பொழுது என்ன செய்கிறீர்கள் என்றால், இயேசுடன் கொண்ட உறவை வெட்டி கொண்டு தனியாக தலையிட பார்க்கிறீர்கள். ஒரு கட்டிங் எடுத்து வைக்கிறாங்க பாருங்க, அது போன்று. அப்பொழுது இந்த கடுகு மரத்தில் உள்ள ஒரு கிளையாக அவர்கள் இருக்க முடியாது. அது வேறொரு கடுகு செடியாக வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் இந்த செடியை சேர்ந்தவர்கள் என்று அங்கே சொல்லிக்கொள்ள முடியாது. அதான் நாங்கள் சொல்கிறார், ஒரு விதை தான், அதிலிருந்து நீ எத்தனை கிளை வேண்டுமானால் பிரிந்து கொள், ஆனால் வெட்டுண்டு போய் இன்னொரு செடியாக உருவாக பார்க்க முடியாது. அதுதான் இந்த ஓமையின் நோக்கம். இதில் ஒட்டி கொண்டு இருக்கும் வரைதான் இதில் எவ்வளவோ பேர் தங்கலாம், ஆறுதல் பெறலாம், எல்லாம் வேணாலும் பண்ணலாம். ஆனால் நீ இதில் ஒட்டி கொண்டு இருக்க வேண்டும். இதில் நீ உறவு பெற்ற நிலை, இதிலிருந்து தான் உயிர் பெற வேண்டும். கிளை வெட்டுண்டு போனால் உயிர் போய்விடும். அந்த கிளைக்கு கட்டிங் என்று சொல்வார்கள். அதற்கு இன்னொரு மரம், இன்னொரு மண்ணில் போட்டு புதைத்தால் அது வேர் விட்டு துளிர்க்கலாம். ஆனால் அது இந்த செடியாக மாறாது. அது வேறு செடிதான் எப்பொழுது இருந்தால். அதனால் வெட்டுண்டே போகக்கூடாது என்பதற்காக இந்த ஓமையை சொல்கிறார். அது ஒரு கடுகிலிருந்து வளரும் பொழுது அந்த கடுகுடைய கிளையாக தான் நீங்கள் இருக்க வேண்டுமே தவிர, பிடிக்குதோ பிடிக்கலையோ, அதான் குடும்ப வாழ்வுன்னா அதுதான் இங்கே கணவன் மனைவியை ஒப்பிடுகிறார். சப்மிஷன், அதுதான் நீங்க சொல்ல வருகிறார். என்ன சொல்ல வருகிறார் என்றால், தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும் மனைவியரும். புரியுதா? அதுதான் எதற்காக சொல்றார். எப்படி ஒரு மனைவி கணவனுக்கு பணிந்திருக்க வேண்டுமோ அது போன்று திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது இருக்கிறது. திருச்சபை என்பது இந்த கடுகு விதைக்கு பணிந்திருக்க வேண்டும். நீ பணிந்திருக்க மாட்டேன்னு வெட்டுண்டு போய் வேற இடத்துல போனீன்னா நீ பொழைக்க முடியாது. நீ இந்த செடியாக மாற முடியாது. இந்த குடும்பத்தை சேர்ந்தவனாக இருக்க முடியாது. ஏனென்றால் இது மதம் அல்ல. மதம்னா என்னன்னா, ஒரு செடியை வைத்து நிறைய செடிகள் உருவாக்க வேண்டும். மேட்டுப்பாளையத்தில், அதாவது ஊட்டிக்கு கீழே இருக்கும் மேட்டுப்பாளையத்தில் ராஜேந்திரன் நினைக்கிறார் பேரு, அவர் ஒரு புதிய இந்த முறையை ப்ராபகேஷன் என்று சொல்கிறோம் அல்லவா, அதாவது விதை பரப்பும் முறை என்று சொல்லலாம், முறையை உருவாக்கி இருக்கிறார், கண்டுபிடிச்சிருக்கிறார். எளிய முறையில் தெரிந்ததுதான் அனைவருக்கும். ஆனால் அதை எளிய முறையில் செய்து காட்டுகிறார். எப்படி என்றால், இளநீரில் ஒரு இலையை ஊற போட்டு அதை நட்டு வைத்தால் அது செடியாக வளர்கிறது என்று காட்டியிருக்கிறார். இந்த முறையில் அவர் என்ன செய்கிறார் என்றால், அரிய விதமான ஒரு செடியாக இருந்த பொழுதும் அதிலிருந்து ஒரே ஒரு செடியை வைத்துக்கொண்டு 10,000 பல லட்சம் கன்றுகள் இறக்க முடியும் என்று காட்டுகிறார். உடனே நாம் அவரை பாராட்டுகிறோம். ஏன் பாராட்டுகிறோம்? ஒரு விதையை வைத்துக்கொண்டு இத்தனை லட்சம் செடிகளை ஒரே விதமாக உருவாக்க ஒருவர் ஒரு வழியை கண்டுபிடித்திருக்கிறாரே என்று பாராட்டுகிறோம். ஏனென்றால் இந்த செழுமை நற்செய்தி, அதாவது மண்ணுலகின் நோக்கம் என்பது பல செடிகள் வேண்டும். ஆனால் விண்ணரசு அப்படிப்பட்டதில்ல. அவருக்கு வேண்டியது ஒரே ஒரு செடிதான். நிறைய கிளைகள், நிறைய சபைகள் உருவாக்கும் பொழுது இந்த கடவுள் மகிழ்ச்சி அடைவதில்லை. அதே மற்ற இதில் பார்த்தீங்கன்னா, அவர்கள் எவ்வளோ இது உருவாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அதுக்கு வளர்ச்சி என்று பார்க்கிறார்கள். இந்து மதத்தில் பார்த்தால் ஒரு நமக்கு போப்பாண்டவர் இருப்பது போல் ஒரே தலைவர் இருப்பதில்லை. இங்கே காஞ்சியில் ஒருவர் இருக்காரு, காசியில் ஒருவர் இருக்காரு என்று ஒரு 4-5 இடத்தில் பார்த்தீர்கள் என்றால் அவர்களுடைய மடம் இருக்கும். அதுக்கப்புறம் அதிலே நல்ல நிறைய மரங்கள்லாம் இருக்கும். திருவாவடுதுறை அப்படிலாம் நிறைய ஆதீனங்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அதிகமான எண்ணிக்கையில் வளர வளர அந்த மதம் வளர்கிறது என்று அங்கே மகிழ்ச்சி இருக்கும். இங்கே அப்படி அல்ல. ஒரே ஒரு திருத்தந்தை தான். திருத்தந்தையின் பிரதிநிதியாக தான் இந்த ஆயர்கள் இருக்கிறார்களே தவிர, இவர்களெல்லாம் தனித்தனி விதைகளாக முளைத்து வருவதில்லை. தனித்தனி உரிமை கொடுக்கப்பட்டு இருக்கிறதை தவிர இவர்கள் ரோமையுடன் இணைந்து தான் இருக்க வேண்டும். இந்த ரோமை மறைமாவட்டமும் அந்த ஆயரும் அவரும் இணைந்திருக்க வேண்டும். எதில் இணைந்திருக்க வேண்டும்?
கடவுளின் குடும்பத்தில் இணைந்திருக்க வேண்டும். ஒருவேளை அந்த கடவுளின் குடும்பத்தில் இணைந்திருக்கவில்லை என்ற ஒரு நம்பிக்கைக்கு மாறுவார் என்றால் அவர் திருத்தந்தையாக இல்லாமல் போய்விடுவார். அதுதான் வழுவா வரம் என்று சொல்கிறோம். வழுவா வரம் என்றால் அவர் பொய் சொல்ல மாட்டார், திருட மாட்டார், அந்த மாதிரி வரம் இல்ல. வழுவா வரம் என்றால் திருச்சபை ஒருபோதும் இந்த நம்பிக்கையை கைவிடாது. ஒருபோதும் அந்த திருத்தந்தை அவர்கள் இந்த நம்பிக்கையிலிருந்து விலக மாட்டார். விலகாத விதத்தில் கடவுள் பார்த்து கொள்வார் என்பதுதான் வழுவா வரம். அந்த நம்பிக்கை தான் இந்த நம்பிக்கை. எந்த நம்பிக்கை? கடவுளின் குடும்பம் இருக்கிறது என்ற நம்பிக்கை, அதில் சேர வேண்டும் என்றால் நற்கருணை நம்ப வேண்டும் என்ற நம்பிக்கை, அந்த நற்கருணை நம்புவதன் மூலமாக நாம் கடவுளிடம் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை. இதெல்லாம் மரபு வழி நற்செய்தி என்று திருச்சபையில் எழுதப்படாத உயிர் தரும் நம்பிக்கையாக இருக்கின்றன. இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாம் கடவுளோடு இணைந்திருக்கிறோம், கடவுளின் உறவோடு இணைந்திருக்கிறோம். கடவுளோடு எல்லோரும் இணைந்திருக்கிறார்கள். நீங்க நல்லா புரிஞ்சுங்க, கடவுளோடு இணைந்திருப்பது வேறு, கடவுளின் உறவில் இணைந்திருப்பது என்பது வேறு. அனைத்து மதமுமே, இன்னும் சொல்ல போனா கத்தோலிக்க மதத்தை விட மற்ற மதங்கள் தான் அதிகமாக கடவுளோடு இணைந்த நிலையில் வாழ்கிறார்கள். இந்த இது கூட அறிவுரை ஆற்றினதுக்கு ஒரு நாள் அவரை குறை கூறினோம். எந்த திருத்தந்தை என்று எந்த அருட்தந்தை என்று ஞாபகம் இல்லை. ஆனால் அப்படி ஒருவர் இது கொடுத்தார், மறைவுரையாற்றினார். என்ன மறைவுரையாற்றினார் என்றால், கடவுளோடு இணைந்திருப்பதற்கு தான் நாம் இருக்கிறோம் என்று இல்லை. கடவுளோடு ஐக்கியப்பட்டு அவர் பிரசன்னத்தை உணர்ந்து வாழ்வது என்பது வாழ்வு தராது, அதாவது அவருடைய குடும்ப உறவை தராது. இங்கே கடவுளோடு இணைந்திருப்பது என்றால் என்ன என்றால், நற்கருணை ஆண்டவரை நம்பி அவரை புசித்து அவரோடு இணையும் பொழுது அவர் நமக்கு அவருடைய உறவை அந்த நம்பிக்கையின் மூலமாக நமக்கு தருகிறார். நற்கருணை இல்லாமல் நான் என்னதான் தியான நிலையில் அமர்ந்து அவருடைய ஆன்மாவோடு ஐக்கியமாகி ஒரே உடலாக மாறி ஒரே ஆன்ம நிலைக்கு மாறினாலும் அது எனக்கு உறவை தராது. உறவு தருவது உடன்படிக்கை ஒன்றுதான். அதனால்தான் நற்கருணையோடு இணைவது வேறு, கடவுளோடு ஆன்மீக ரீதியாக ஆன்ம நிலையில் இணைவது வேறு என்று பிரித்து காட்ட வேண்டியிருக்கிறது. இதைதான் இந்த கடுகு ஓமையின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகிறார். கடுகு ஓமை அப்படின்னா ஒரே குடும்பம், ஒரு சின்ன விதைதான், அதிலிருந்து எவ்வளோ பெரிய குடும்பம் வேண்டுமானாலும் வளரலாம். ஆனால் இன்னொரு செடியாக மட்டும் அது போகக்கூடாது. எத்தனை பேர் வேண்டுமானாலும் இதில் அடைக்கலம் புகுந்து கொள்ளுங்கள், அதனால நிறைய ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு இது உருவாக்க பார்க்காதீர்கள், இன்னொரு சபை உருவாக்க பார்க்காதீர்கள். ஏனென்றால் இது ஒரு குடும்பம் தான் இருக்க முடியும் கடவுளுக்கு. அதனால் அந்த ஒரு குடும்பத்தில் அனைவரும் இணைந்து கொள்ளுங்கள் என்று சொல்வதுதான் அந்த கடுகு விதை ஓமையின் நோக்கம். அடுத்தது புலிக்காரம். புலிக்காரம் என்பது அந்த குடும்பத்தின் தன்மை. என்ன தன்மை என்றால் அதுதான் இந்த தன்மை. எந்த தன்மை என்றால் கணவன் மனைவிக்கு இருக்க வேண்டிய தன்மை. மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். சொன்னல, இந்த பணிவு மட்டும் இந்த மார்ட்டின் லூத்தர் போன்றவர்களுக்கெல்லாம் இருந்திருந்தால் நம்முடைய கிறிஸ்தவ மதத்தில் எந்த ஒரு பிளவும் இருக்காது. பணிந்திருக்கும் புலிக்காரம். இப்படி என்றால் ரோமையர் 10 வாசிக்கும் பொழுது இந்த புலிக்காரத்தின் தன்மையை கூறுகிறார். பணிந்திருத்தல்னா என்ன? திருச்சபையில் நம்ம உங்களை திருத்தந்தைக்கு பணிந்திருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, ஆயருக்கு பணிந்திருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, குருக்களுக்கு பணிந்திருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. நாம் பணிந்திருக்க வேண்டிய கடமை என்ன என்று பவுலடியார் சொல்கிறார். அதில் நாம் பணிந்திருக்க வேண்டும். ஏற்கனவே பல முறை பார்த்திருப்பதால் இது சுருக்கமாக சொல்ல பார்க்கிறேன். கடவுள் மேல் யாருக்கு? இந்த மற்ற மதங்களை சேர்ந்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக கடவுள் வைத்திருக்கும், இயேசு வைத்திருக்கும் பெயர் தான் யூதர்கள். மற்ற மத நம்பிக்கை உடையவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, கடவுள் நம்பிக்கை உடையவர்கள். இந்த கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் அனைவரும் என்ன செய்கிறார்கள் என்றால் இதுதான், கடவுள் மேல் அவர்களுக்கு பற்று உண்டு. ஆனால் அப்பற்று உண்மையான அறிவை அடிப்படையாக கொண்ட பற்று அல்ல. புரியுதா? நான் கடவுளுடைய ஆன்மாவோடு என்னுடைய ஆன்மாவை கலந்து ஐக்கியப்படுத்தி ஒரு நிலையில் நான் தியான நிலையில் அமர்ந்திருக்கும் பொழுது அவர் மீது எனக்கு பற்று இருக்கிறது என்பது வெளிப்படுகிறது. ஆனால் அது போன்று இது பண்ணுவது, அது போன்ற செயல் என்பது உண்மையான அறிவை அடிப்படையாக கொண்ட செயல் அது அல்ல. ஏனென்றால் அது நமக்கு உறவை தராது.
அது வேற எதையோ தருகிறது, வேற சமாச்சாரம். ஆனால் கடவுள் எதிர்பார்ப்பது நாம் உறவை தேட வேண்டும் என்பதுதான். அதுதான் உண்மையான அறிவு. உண்மையான அறிவு என்பது என்னன்னா, கடவுள் எதை நம்மிடம் எதிர்பார்க்கிறார், அதை எப்படி பெறுவது என்பதை தெரிந்து கொண்ட பின் அதன்படி செயல்பட வேண்டும். இதுதான் அந்த புலிக்காரம். அதான் இங்க விளக்குகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், கடவுள் மேல் ஒருவருக்கு பற்று உண்டு என்பதை அடிப்படையாக வைத்து நம்ம முடிவெடுக்க முடியாது. ஏனென்றால் அது அந்த பற்று உண்மையான அறிவை அடிப்படையாக கொண்ட பற்றாக இருக்க வேண்டும். அதாவது அந்த உண்மையான அறிவை அடிப்படையாக கொண்ட பற்று எப்படி இருக்கும் என்றால், அதாவது கடவுள் மனிதர்களை தமக்கு ஏற்புடையலாக்கும் முறையை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த முறையை தெரிந்து கொண்டு அந்த முறைக்கு பணிந்திருக்க வேண்டும். அதை சொல்கிறார். தமக்கு ஏற்புடையலாக்கும் முறையை அறிந்து கொள்ளாமல் அவர்கள் தங்கள் முயற்சியாலேயே அவருக்கு ஏற்புடையவர்களாக முயல்கிறார்கள். ஆகவே அவர்கள் கடவுளின் செயல்முறைக்கு தங்களை உட்படுத்தவில்லை. இதுதான் அந்த பணிந்திருத்தல். கடவுளின் செயல்முறைக்கு தங்களை பணிந்து கொள்ள வேண்டும். அதாவது செயல்முறை அடிப்படையில் பணிந்திருக்க வேண்டும். அந்த செயல்முறைக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும். அதுதான் பணிந்திருக்கும் நிலை. திருச்சபைக்கு பணிந்திருப்பது என்றால் இதுதான். கடவுளுக்கு பணிந்திருப்பது என்றாலும் இதுதான். இயேசுக்கு பணிந்திருப்பது என்றாலும் இதுதான். எப்படி ஒரு கணவனிடம் மனைவி பணிந்திருக்க வேண்டும் என்று இந்த உலகம் அந்த மனைவியை அடிக்கிறதோ, நல்லா புரிஞ்சுங்க. ஏன் இது சிலுவை நற்செய்தியை அவர் சொல்லவில்லை என்று ஏன் நான் சொன்னேன் என்றால், தேவா திருத்தந்தை அவர்கள் செழுமை நற்செய்தி தான் சொன்னார் என்று ஏன் சொன்னேன் என்றால், ஏற்கனவே உலகம் அதை பார்த்து கொண்டிருக்கிறது. எதை பார்த்து கொண்டிருக்கிறது? ஒவ்வொரு மனைவியும் கணவனுக்கு பணிந்திருக்க வேண்டும் என்பதை நாம் சொல்லிக் கொடுக்காமலேயே ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு மாமியாரும் மாமனாரும் நாத்தனார்களும் கொழுந்தனார்களும் இதைதான் சுத்தி அடித்து செய்ய வைக்கிறார்கள் ஒவ்வொரு பெண்ணையும். அதுதான் பெண் அடிமைத்தனம் என்று சொல்கிறோம் இல்லையா? அந்த பெண்களை அடிமையாக்கி ஆள பார்ப்பது ஆணாதிக்க நிலை என்று சொல்கிறோம். இந்த ஆணாதிக்க நிலையை இந்த விவிலியம் போதிக்குமா? போதிக்காது. அந்த பாவத்தை இந்த திருவிவிலியம் செய்யவே செய்யாது. உங்களை ஆணாதிக்க நிலையில் ஆட்சி புரிபவர்களாக மாற்ற வேண்டும் என்பது விவிலியத்தின் நோக்கம் அல்ல. வேண்டுமானால் அருட்தந்தை தேவா அவர்களுக்கு அந்த நோக்கம் இருக்கலாம். ஆனால் திருவிவிலியத்திற்கு அந்த நோக்கம் அல்ல. அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், நீங்கள் எப்படி இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ, எதற்கு ஒரு பெண் ஆணுக்கு பணிந்திருக்க வேண்டும் என்பதில் எப்படி முக்கியத்துவம் வாய்ந்து கொடுத்து அதை படி செயல்படுகிறீர்களோ, அதுபோல்தான் திருச்சபைக்கு, அதாவது திருச்சபையாகிய அந்த இறை மக்கள் இந்த இயேசு நற்கருணை ஆண்டவராக இருக்கக்கூடிய இயேசுவிடம் பணிந்து இருக்க வேண்டும். அப்படின்னா அதை கேள்வி கேட்கக்கூடாது. பணிந்து அப்படி ஏற்றுக்கொள்வதிலும் உங்களுக்கு மீட்பு உண்டு. அதனால்தான் மார்ட்டின் லூத்தர் மீட்பை இழந்து விட்டார். பணிந்திராத அதே ஒரே ஒரு செயல், சின்ன செயல். அவர் ஏதோ நியாயத்துக்காக தான் போராடினார். ஆனால் அதை பணிந்திருந்து போராடி இருக்கலாம், நம்ம அசிசியார் செய்தது போல. மார்ட்டின் லூத்தருக்கு ஏறக்குறைய 300 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் அசிசியார் என்று பார்க்கிறோம். இந்த அசிசியாரும் என்ன செய்தார் என்றால், போப்பாண்டவரிடம் சென்று சண்டை போட்டார். அவர் வாழ்க்கை உங்களுக்குலாம் ஓரளவு தெரியும், அதனால ரொம்ப நேரத்தை வீணாக்காமல் சுருக்கமாக சொல்கிறேன். அவர் முதல் நாள் சென்று போப்பாண்டவரிடம் சண்டை போடும் பொழுது, போப்பாண்டவர் எங்கேயோ இருக்கிறார், எட்டாத கனியா மேல உட்கார்ந்து இருக்கிறார் சிம்மாசனத்துல. இவர் சாதாரண ஒரு மனிதனா போய், சாதாரண ஒரு நிலையில் போய், அது அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டிய திருத்தொண்டர் நிலையில் போய் சென்று அங்கே போப்பாண்டவருடன் சண்டை போடுகிறார். சண்டை போடும் பொழுது போப்பாண்டவர் என்ன செய்திருக்க வேண்டும் பொதுவாக என்றால், இவனை பதவியெல்லாம் பிடித்து திருச்சி விட்டு வெளியேற்றுங்க, இல்லைன்னா அடித்து சிறையில் போடுங்கள் என்று கண்டித்திருக்க வேண்டும். அந்த கோபம் அந்த திருத்தந்தைக்கு வந்ததுதான். இருந்தாலும் அதை செய்யாமல் அவரை வெளியே விரட்டி விடுகிறார். போ அந்த கொண்டு வைப்பீங்க அப்படின்னு சொல்லிடுறார். அன்று இரவு அவருக்கு ஒரு கனவு வருகிறது. என்ன கனவு வருகிறது? இந்த அசிசியார் தான் உலகத்தையே காப்பாற்றுகிறார் என்பது போன்ற, அவர் கையில் ஏந்தி அந்த உலகத்தையே கையில் ஏந்தி காப்பாற்றுகிறார் என்பது போன்ற ஒரு கனவு அந்த திருத்தந்தைக்கு வந்ததும், மறுநாள் அவரை அழைத்து கூப்பிட்டு விட்டு அதுக்கப்புறம் கேட்கிறார், என்னப்பா நான் செய்யணும் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதுக்கப்புறம் தான் இதில் சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டு இன்றைய திருச்சபை இதை விட மோசமான நிலையில் அன்று இருந்தது. இருண்ட காலம் என்று சொல்லுவோம் அல்லவா.